வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். அதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கோன்னா உருளைக்கிழங்கு ஒரு 3 கப் அளவுக்கு நறுக்கின உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோம். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வேக வச்சு எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு போட போகிறோம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். ஓகே, 1.5 ஸ்பூன் போடலாம், டீஸ்பூன். நெக்ஸ்ட் உப்பு போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக முதல்ல எடுக்க போகிறோம். மேஷ் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து கிளறி நல்லா பால்ஸ் ஒரே மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம சீஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது மொசரெல்லா சீஸ். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சீஸை சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணுறோம். இப்போ அந்த பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணதை அதுக்குள்ளே ஒரு சீஸ் இதை வச்சு அப்படியே நம்ம அதை நல்லா ஸ்டஃப் பண்ணி திரும்பவும் நல்லா பால் பண்ணிட போகிறோம். இது மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணிக்கலாம். உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கிறோம். அதில் இப்போ நம்ம என்ன கலக்க போகிறோம்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்குறோம். திரும்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இது தவிர பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீஸ் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பால்ஸை இந்த மிக்ஸில் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸை அதில் அந்த பாலை அகெயின் அந்த பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுக்க போகிறோம். நல்லா அந்த மிக்சர் கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் அதை நல்லா திரும்பவும் கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, ஏர் ஃப்ரையரில் தான் போட போகிறோம். இப்போ அந்த ஏர் ஃப்ரையர் பாக்ஸில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்ஸ் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் அதில் உள்ள அரேஞ்ச் பண்ணிடலாம். இதில் நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்கிறப்போ எண்ணெய் செலவாகாது, அதே சமயம் ஹெல்த்துக்கும் நல்லது, ஈஸியாகவும் இது நல்லா இதாகிடும். கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் திரும்ப ஆயில் கோட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏர் ஃப்ரையரில் இதை செட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வேணுங்கிற அந்த டிகிரி அதில் வச்சுக்கலாம். இதில் ஃபாரன்ஹீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக பார்த்து அந்த டைம் செட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கிறோம். 15 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா இதாக குக்காக இருக்கும். 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தோம், நல்லா ப்ரௌனிஷாக நல்லா ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு பரிமாறிடலாம். சுவையான சீஸ் பால்ஸ், பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பரிமாறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சீஸ் வளரும் குழந்தைகளுக்கு, பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா உள்ளே அந்த சீஸ் மெல்ட் ஆகி நல்ல டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.